நான் எனது வாழ்க்கையில் ஒரு இந்திய ஆட்சி பணியாளனாக தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையராக அதிகாரியாக ஒரிசா மாநில தேர்தலை நடத்தியது மட்டுமில்லாமல் இந்திய தேர்தல் ஆணையராக 30 மாநில தேர்தல்களையும் 2 நாடாளுமன்ற தேர்தலையும் திட்டமிட்டு நடத்திட்டு வந்திருக்கிறேன். அதன் மூலமாக இந்தியாவில் ஒரு 15-16 மாவட்டங்கள் தவிர எல்லா மாவட்டங்களிலும் கால் வைத்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் நம்புவீர்களா, 2007ஆம் ஆண்டு வரை உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வாக்குச்சாவடியின் உள்பகுதி எப்படி இருக்கும் என்றே பார்த்திராத மக்கள். ஒரு முறை கூட அவங்க ஓட்டு போடுங்க. 51, 52 நடந்த முதல் தேர்தலில் இருந்து 2007 வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் வாக்களிக்காத மக்கள் இருந்தார்கள். அவர்களை முதலாக வாக்களிக்க வைத்தோம் அப்படிங்கிறதா எங்களுடைய பெருமை. முதலாக வாக்குச்சாவடி. ஏன்னா அந்த வாக்குச்சாவடியே ஒரு பண்ணையார் வீட்டுல, நம்ம தமிழ் சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்குல்ல, பெரிய பெரிய தூணெல்லாம் வச்சு ஒரு பண்ணையார் இருக்குல்ல, அந்த மாதிரி வீட்டுல வாக்குச்சாவடி வச்சா யாரை உள்ள விடுவான்? அந்த வீட்டுக்குள்ள எவன் உள்ள போவோமோ அவன் தான் ஓட்டு போட முடியும். தேர்தல் ஆணையத்துல என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பள்ளிக்கூடம் பொது கட்டடத்துல இருக்கணும். பொது கட்டடமே இல்ல, பள்ளிக்கூடமே இல்ல அப்படின்னா நீங்க ஒரு தற்காலிகமாக ஒரு கூடத்தை உருவாக்கணும். அதுவும் முடியல, ஒரு தனியார் இடத்தில் தான் ஒரு வாக்குச்சாவடி அமையும் என்றால் அவர் எந்த விதமான கான்ட்ரவர்சி முரண்பாடுகள் அற்றவராக இருக்க வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனால் இந்த வாக்குச்சாவடி ஒரு இடத்தை மட்டும் நாங்க கண்டுபிடிச்ச இடத்துல இது மாதிரி இருந்தாங்க. ஒரு வாக்குச்சாவடி ஒரு மிக முக்கிய ஆளுமை ஆதிக்க ஜாதியை சேர்ந்த ஒரு மிக முக்கியம், அந்த ஆளை பார்த்தாலே யாரும் வரமாட்டாங்க. அந்த பகுதியை கிராஸ் பண்ணியே போக முடியாது, துப்பாக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. இப்படிப்பட்ட இடங்களை கண்டுபிடித்து 19 கோடி மக்களை தடுக்கக்கூடிய 77,000 பேரை கண்காணித்து ஒரு துளி ரத்தம் சிந்தாமல், ஒரு வாக்குச்சாவடி கைப்பற்றப்படாமல், ஒரு மனிதன் கூட வாக்குரிமையை மறுக்கப்படாமல் அந்த தேர்தலை நடத்தி காட்டிவிட்டு எங்கள் வீட்டில் நுழைந்தவுடன் பாரதியினுடைய ஓவியத்தின் முன்னால் நின்று நான் ஒரு பெரிய வணக்கம் சொன்னேன். பாரதி சிலையின் ஓவியத்தின் முன்னால் என்று நான் பெரிய வணக்கம் சொன்னேன். அதை நான் எழுதிய ஆகச்சிறந்த கவிதையாகவும் நினைத்தேன். ஏனென்றால் செயல்தான் ஆகச்சிறந்த அறிக்கை.